Hi friends, welcome to Spice and Spicy Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து பாயசம். ஸோ பாயசம்னு சொன்னிங்கனாலே இட்ஸ் அ ரிச் ஐட்டம் இல்லையா? அதில் பால் இருக்கும், முந்திரி இருக்கும், கிஸ்மிஸ் பழம் இருக்கும், சில பேர் பாதாம் போடுவாங்க, அப்புறம் க்ரீம் ரிச்னஸ்க்காக மில்க் க்ரீம் போடுவாங்க, இந்த மில்க் மெய்டு அதை ஆட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிச்சாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வசதி உள்ளவங்களுக்கு செய்யக்கூடிய பாயசம். ஸோ வசதி இல்லாமல் இப்போ கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்க எப்படி பாயசம் பண்ணுவாங்க? அவங்ககிட்ட இருக்கிற பேசிக் ஐட்டம்ஸ், உதாரணத்துக்கு அரிசி அல்லது ஒரு வேர்க்கடலை அல்லது ஒரு தேங்காய், இதை வச்சு அவங்க எப்படி பாயசம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாயசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தங்கராஜை செஞ்சு காமிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கிராமத்து பாயசம். இந்த பாயசம் வந்து எளிமையாக செய்யலாம், வீட்டில் இருக்கிற ஏதோ கொஞ்சம் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். இது பச்சரிசியில் தான் செய்யணும், புழுங்கரிசி ஆட் பண்ணக்கூடாது, பச்சரிசி தான் செய்யணும். இந்த கிராமத்து பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். 100 கிராம் ஊற வச்ச அரிசி, பச்சரிசி, எந்த அரிசினாலையும் போடலாம், பச்சரிசி எதுனாலையும் பரவாயில்ல. வெல்லம் 300 கிராம், ஏலக்காய் ஒரு 5, நிலக்கடலை வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு அரை மூடி கட் பண்ணி 100 கிராம் வரும், கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிராமத்து பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபேன் வந்து அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி முதல்ல சேர்த்திக்கலாம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கணும். தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி இது தேங்காய் வந்து இதில் சேர்த்திக்கலாம். இது வந்து தேங்காய் இதில் போட்டோம்னா வெந்துடும், அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை வந்து குறகுறப்பாக அரிசி எடுத்துக்கணும். இந்த லெவல் போதுமா? கரெக்டாக இருக்குது, இந்த லெவல் தான் இருக்கணும். இப்போ இந்த ஏலக்காவை இந்த உரலில் போட்டு பொடி பண்ணிக்குவோம். நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ கொதி வந்துட்டுருக்கு, நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ தேங்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. தேங்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம திரும்ப அரிசி போட்டு வேக வைக்கும்போது வெந்துடும். இப்போ இது கொதிக்கும் போது அப்படியே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். இந்த அரைச்சி வச்சுருக்கிறதுல தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கணும். போதும். அப்படியே சேர்த்தோம்னா கட்டிக்கும். இப்போ கலட்டியே இருக்கணும், கடலைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு அரிசி, இந்த மாதிரி இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைய கலர் மாறிட்டுருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திடுவோம். வாசனை நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கடலையை சேர்த்துடுவோம். அவ்வளோதான், நல்லா வந்துருச்சு. சுவையான கிராமத்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திப்போம், டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். பாயசம் நல்லா வெந்துருச்சு, இந்த திட்டத்தில் தான் இருக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிருச்சு. மக்களே, கிராமத்து பாயசம், ஒரு எளிய பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தங்கராஜ் செஞ்சு காமிச்சிருக்காரு. இது வந்து ரொம்ப சிம்பிள். பச்சரிசி 100 கிராம்,
அது நீங்கள் ரேஷன் அரிசி எவ்வளோ எடுத்துக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அரிசி, பச்சரிசி 100 கிராம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 300 கிராம் வெல்லம், அது கூட வந்து ஒரு 100 கிராம் தேங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு 100 கிராம் வந்து வேர்க்கடலை பருப்பு வறுத்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய், இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். இதில் என்ன விசேஷம்னா, இப்போ வந்து கிராமத்தில் பண்ணும்போது இந்த வெல்லத்தை வந்து அவங்க கரைச்சி அந்த கல் எடுக்கிற இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ தட். எப்படின்னா, அந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கல் மண் இது வராமல் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் சரி, இன்னும் உங்களுக்கு வந்து தேங்காய் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அல்லது டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும், எனக்கு வந்து வேர்க்கடலை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூஸ் போடணும் அப்படின்னா இந்த கேஷ்யூஸ், தேங்காய், கிஸ்மிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நெய்யில் வறுத்து கடைசியில் நீங்கள் கூட ஆட் பண்ணிட்டாலும் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு சிம்பிளான கிராமத்து பாயசம். இப்போ கிராமத்து பச்சரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நல்லா அருமையாக இருக்குது. என்னென்னா, இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஒரு பாயசத்துக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த அரிசியை வந்து லேசாக அரையும் குறையமாக அரைச்சி உள்ளே போடுறதுனால அந்த ஸ்டார்ச் வந்து ஒரு நல்ல ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சி கொடுக்குது. அதில் வந்து இங்கே போடுற வேர்க்கடலையும் இந்த தேங்காயும் ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்குது. இப்போ ரெகுலராக நீங்கள் பாயசத்தில் வந்து நீங்கள் கேஷ்யூஸ் வறுத்து போடுவீங்க இல்லையா, ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இதில் வருது, இந்த இது கொடுக்குது. மற்றபடி எனக்கு வந்து கல்லோ மண்ணோ எதுவும் வரல. பட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த வெல்லத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கங்க. டேஸ்ட்டு ஆட் பண்ணணும், எது எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வந்து கேஷ்யூவோ கிஸ்மிஸோ எது ஆட் பண்ணாலும் வறுத்து ஆட் பண்ணிக்க, இட் வில் பி வெரி குட். பட் அதர் தன் தட் மற்றபடி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாயசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் மறுபடியும் சந்திப்போம். மீண்டும் ஒரு புதிய சமையல் குறிப்பில் உங்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் தங்கராஜ். அன்பழகன்.